வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் உளுத்தம்பருப்பு அரை கப்பு வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு அரை கப்பு, வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலை 1/4 கப்பு, உடச்ச கடலை 1/4 கப்பு வச்சுருக்கேங்க. தேவைக்கேற்ப உப்பு வச்சுருக்கேன், புழுங்கலரிசி ஒரு 2 ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன், பைத்தம்பருப்பு 1/4 கப்பு வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் நான் ஒரு 6 மிளகாய் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்திங்க. எனக்கு போதுமானது இந்த 6 மிளகாய். பார்த்திங்கன்னா காஞ்ச கருவேப்பிலைங்க, இது நான் நிழல்லே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா பச்சை கருவேப்பிலையே நம்ம இதெல்லாம் வறுக்க போகுது, அதை கடைசியாக நம்ம வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டதுலாம் வாங்க. நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அது இரும்பு கடாய்ங்க. உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்தால் வச்சுங்க, அப்படின்னா கனமான கடாய் எது இருந்தாலும் வச்சுங்க. நல்லா கடாய் காஞ்ச பிறகு எண்ணெய்லாம் போடக்கூடாதுங்க. இப்போ எண்ணெய் போடாமல் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பு வறுத்துக்கலாம். இந்த கனமான கடாயை வச்சு வறுத்தா சட்டுன்னு தீயாது பருப்பு. நம்ம தேவையான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பார்க்கும்போது தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு போடுறதுக்கும் இப்போது நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். கலர் நல்லா மாறி இருக்கும். அதே சமயத்தில் இந்த வாசனை நல்லா வருங்க. நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது இந்த உளுத்தம் பருப்பு நல்லா வாசனை வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி தட்டில் மாற்றி வச்சிடலாங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் அதே கடாயில் கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம தனித்தனியாக வறுக்குதுன்னா ஒரு பருப்பு சீக்கிரம் வறுப்பட்டுறேன், இன்னொன்று லேட் ஆகும். அதனால தான் நம்ம தனித்தனியாக வறுக்கிறோம். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் லேட் ஆகும், பாசிப்பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக வறுப்பட்டுறோம். அதனால தான் நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு வறுப்படணுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலை இது மாதிரி வறுத்துக்கலாங்க. கலர் மாறுற அளவுக்கு வறுத்துடு, தீய விடாமல் கலர் மாறினா மட்டும் போதும். வேர்க்கடலை வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போது பைத்தம்பருப்பு இதெல்லாம் சட்டுன்னு வறுத்துருங்க. ஏன்னா அந்த இரும்பு கடாய் அதிலே சூடு அதிகமாக இருக்கும். அதனால் போட்ட உடனே சீக்கிரமாக வறுபட்டுரும். பைத்தம்பருப்பும் நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ இதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரிசி வறுத்து எடுத்துக்கலாங்க. அரிசி இந்த அளவுக்கு வறுபட்டுருந்தாங்க. பார்த்தா தெரியும் பாருங்கள், அப்படியே பொரி மாதிரி வெடித்து வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உடச்ச கடலைங்க ஏற்கனவே வறுபட்டு இருக்குது. இன்னும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே இது வறுத்ததுனால நம்ம இதுலேயே காஞ்ச மிளகாய் அந்த கருவேப்பிலைங்க லைட்டாக இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடுலேயே இருந்தால் போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம இந்த இட்லி பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. அது இதிலே சேர்த்து நம்ம அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாங்க. அதுவும் இப்போ நம்ம இட்லி பொடி அரைச்சி வைக்கும்போது அந்த உப்பு கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கும். இப்போ இதை மாதிரி போட்டு வறுத்துட்டா அந்த ஈரப்பசெல்லாம் சூடில் போயிடுங்க. அதனால் கடைசியாக உப்பும் போட்டதில் நம்ம அதில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இது சூடாக பிறகு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் பவுட்ரு வைக்கலாங்க. சூடோடு போட்டு அரைக்கக்கூடாது. அதனால் நல்லா சூடாறுங்க. நல்லா சூடாறிச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். வச்சுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸ் பவுடர் அரைக்கூடாதுங்க. கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். தெரிஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம அதை இட்லி, தோசை, சப்பாத்தியெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த இட்லி பொடியாக கூட நம்ம நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த நல்லெண்ணெய் விட்டு நல்லா குழச்சி நம்ம தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் இட்லி இப்படி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.